ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணாலும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். சீஸ் கீமா பரோட்டா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 250 கிராம் சிக்கன் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி பண்ணுறதுக்கு தேவையான மாவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டே பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராமுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா வந்து சேர்க்காமலும் செய்யலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொடியாக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நான் கலந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்படி வந்து நல்லா பொடியாக எடுத்து கொஞ்சம் வெந்துட்டால் இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ 1 டீஸ்பூன் காரத்தூள், மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா, சிக்கன், வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிக்கன் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொடியாக வந்து அதை வந்து நல்லா தட்டி விடுறோமோ அப்போ தான் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வந்து சிக்கன் ஆக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுத்து. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுது. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக பொடியாக செஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்துட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட கீமா ரெடி ஆகிடுது. சிக்கன் கீமா ரெடி ஆகிடுது. இப்போது நான் மாவு வந்து முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெருசு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டும் போது ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வெளியில் வராமல் இருக்கும். கொஞ்சம் மீடியமாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம். எடுத்த உடனே நம்ம மெலிசாக தேய்ச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சோடனே அடியிலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போ நம்ம சிக்கன் அதில் வச்சிடலாம். கொஞ்சம் நிறைய வச்சாதான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதில் நம்ம சீஸை துருவிக்கலாம். இப்போ இந்த சிக்கனும் சீஸும் நம்ம சப்பாத்தி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பண்ணும்போது அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி சிக்கனோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒன்றா சேர்த்து மூடிடலாம். இந்த மாதிரி மூடிட்டு எக்ஸஸாக மாவு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க. கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா அழுத்திட்டு இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். வேகமாக வந்து நம்ம தேய்க்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக தேய்ங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கலாம். லைட்டாக ஸ்டஃபிங் வெளியில் தெரிஞ்சுதுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் வராமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போது நம்மளோட சீஸ் கீமா பரோட்டா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. 2 பக்கமும் லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஸோ பொறுமையாக 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து மொத்தமாக இருக்கிறதுனால வேகாமல் நம்ம எடுத்துடக்கூடாது.
இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், டின்னருக்கு செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே கீமா பண்ணி வச்சிட்டோன்னா சப்பாத்தி மாவு ரெடியாக இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீஸ் வச்சு சிக்கனை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியானது. கண்டிப்பாக இந்த சீஸ் பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.